ஒரு விரல் துண்டாச்சுன்னா குறிப்பிட்ட டைம்குள்ள மறுபடியும் பிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒரு சிறிய விபத்துனால நம்ம பற்குழியில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துச்சுன்னா அதையும் ரீபிக்ஸ் பண்ணி காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த பல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அதோட வேர் பகுதியை டச் பண்ணாம கிரவுன் போர்ஷனை மட்டும் குடிச்சு டேப் வாட்டர்ல ஜென்ட்லா வாஷ் பண்ணணும். மறுபடியும் அந்த சாக்கெட் குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு 30 to 60 மினிட்ஸ்க்குள்ள டென்டிஸ்ட பாத்துருங்க. டாக்டர், நான் எப்படி பிக்ஸ் பண்ணுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர்ல கோல்டு மில்க், சலைன், இளநீர் இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல உங்க பல்ல போட்டு எடுத்துட்டு போலாம். டாக்டர், அந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அந்த பல்ல உங்க நாக்கு கடியிலயோ சீக்ஸுக்கு உள்பகுதியிலயோ வச்சு எடுத்துட்டு போகலாம். வாய்ப்பகுதியில எச்சில் சுரக்கிறதுனால வேர் பகுதியில இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ட்ரை ஆகாம பாத்துக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது பல்ல மட்டும் விழுங்கிடாதீங்க, கவனமா இருங்க. முக்கியமா 30 to 60 மினிட்ஸ்க்குள்ள உங்க பல்லோட டென்டிஸ்ட பாத்துடணும். அவங்க ரீபிளான்டேஷன் அண்ட் ஸ்பிளிண்டிங் சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த பல்ல காப்பாத்திடுவாங்க.